நம்ம இந்தியாவில் கோவில்கள் ரொம்ப அதிகம். ஒவ்வொரு கோவிலும் ஒரு கதையும் ஒரு நம்பிக்கையும் இருக்கும். ஆனா சில கோவில்கள் ரொம்பவே வித்தியாசமா இருக்கும். எலிக்கு பூஜை பண்ற கோயில், கடவுளுக்கு மது கொடுக்கிற கோயில், பைக்குக்கு பூஜை பண்ற கோயில், இப்படி நீங்கள் நம்பவே முடியாத 10 கோவில்களை இப்ப பார்க்கலாம். வீடியோ முழுசா பாருங்க. லாஸ்ட் டெம்பிள் உங்களை ஆச்சரியப்படுத்தும். 1. கர்ணி மாதா டெம்பிள், ராஜஸ்தான் மாநிலம் பிகானேர் அருகே அமைந்துள்ள கோயில். இந்த கோயில் உலக புகழ் பெற்றது. இங்கு ஆயிரக்கணக்கான எலிகள் வாழ்கின்றன. மக்கள் அவற்றை புனிதமாக கருதுகின்றனர். வெள்ளை நிற எலியை பார்க்கும்போது அதிர்ஷ்டம் கிடைக்கும் என்று நம்புகின்றனர். இங்கு நிலவும் நம்பிக்கை மரணத்திற்கு பிறகு மனிதர்கள் எலியாக மறுபிறவி எடுப்பார்கள் என்பதாகும். 2. புல்லட் பாபா டெம்பிள், ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பூர் அருகே உள்ள சோட்டிலா கிராமத்திற்கு அருகில் அமைந்துள்ள கோயில். இது ஒரு இருசக்கர வாகன கோயில். ஓம் பன்னா என்பவர் விபத்தில் உயிரிழந்தார். அவருடைய வாகனம் மீண்டும் மீண்டும் அதே இடத்திற்கே திரும்பி வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் மக்கள் அந்த வாகனத்தை தெய்வீகமாக கருதி வழிபடத் தொடங்கினார்கள். 3. கால் பைரவ் டெம்பிள், மத்திய பிரதேச மாநிலம் உஜ்ஜயினியில் ஷிப்ரா நதிக்கரையில் அமைந்துள்ள புகழ்பெற்ற கோயில். இந்த கோயிலில் கடவுளுக்கு மதுபானம் செலுத்தப்படுகிறது. பக்தர்கள் கொண்டு வரும் மதுபானம் சிலைக்கு அருகில் வைக்கும்போது மறைந்து விடுவது போல தோன்றுகிறது. இதனை பக்தர்கள் அதிசயமாக நம்புகின்றனர். 4. சைனீஸ் காளி டெம்பிள், மேற்கு வங்காளம் கொல்கத்தாவின் தான்க்ரா பகுதியில் உள்ள சீன காளி கோவில். சீன மற்றும் இந்திய கலாச்சாரங்களின் தனித்துவமான சங்கமத்தை குறிக்கும் 60 ஆண்டுகளுக்கும் மேலான பழமையான இடமாகும். இங்கு நூடுல்ஸ், மோமோ போன்ற உணவுகள் பிரசாதமாக வழங்கப்படுகின்றன. சீன மக்கள் வசிக்கும் பகுதியில் இருப்பதால் சீன மரபில் வழிபாடு நடைபெறுகிறது. 5. நாய் வழிபாட்டு கோயில், கர்நாடக மாநிலத்தில் நாய்களை காவல் தெய்வங்களாக வணங்கும் ஒரு தனித்துவமான கோயில் உள்ளது. இந்த கோயிலில் நாய்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது. நாய் நம்பிக்கைக்குரிய உயிரினம் என்பதால் அதை புனிதமாக மதித்து வழிபடுகின்றனர். 6. அமிதாப் பச்சன் தேர்கோயில், மேற்கு வங்காளம் மாநிலம் கொல்கத்தாவில் உள்ள குஸ்தியா பகுதியில் 10A ஸ்ரீதர் ராய் சாலையில் அமைந்துள்ளது. அமிதாப் பச்சன் அவருக்காக அமைக்கப்பட்ட கோயில். அவரை தெய்வமாக கருதும் ரசிகர்கள் தினமும் பூஜை செய்கின்றனர். 7. ரஜினிகாந்த் தேர்கோயில், கர்நாடக மாநிலம். ரஜினிகாந்த் அவருக்காக அமைக்கப்பட்ட கோயில். ரசிகர்கள் அவரை விசேஷமானவராக மதித்து வழிபடுகின்றனர். 8. சௌசத் யோகினி டெம்பிள், மத்திய பிரதேச மாநிலத்தில் உள்ள முரேனா மாவட்டத்தில் உள்ள 11ஆம் நூற்றாண்டு கோயிலாகும். 64 யோகினிகளுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட கோயில். வட்ட வடிவில் திறந்த அமைப்புடன் காணப்படும் இது மிகவும் பழமையானதும் மர்மம் நிறைந்ததுமாகும். 9. ஓம்காரேஸ்வர் டெம்பிள், மத்திய பிரதேச மாநிலம் நர்மதா நதிக்கரையில் அமைந்துள்ள கோவில் இந்துக்களின் புனிதமான தலங்களில் ஒன்றாகும். நர்மதா நதியின் நடுவில் ஓம் வடிவில் உள்ள தீவில் அமைந்துள்ளது. இதன் பெரும் அதிசயம், இந்த தீவு சிவபுரி அல்லது மாந்தாதா தீவு என்றும் அழைக்கப்படுகிறது. இது 12 ஜோதிர்லிங்கங்களில் ஒன்றாகும். இங்கு ஓம்காரேஸ்வரர் மற்றும் அமலேஸ்வரர் என 2 முக்கிய கோவில்கள் உள்ளன. சிவபெருமானின் ஒரு லிங்கம் 2ஆக பிரிந்ததாக கருதப்படுவதால் இந்த 2ஐயும் தரிசிப்பதை முழுமையான யாத்திரையாக கருதப்படுகிறது. 10. நோய் தீர்க்கும் கோயில், பீகார் மாநிலம் பாட்னாவின் அகமன்பாத் பகுதியில் அமைந்துள்ளது. இக்கோயில் நோய்களை பாதுகாக்கும் தேவியான ஷீட்லா மாதாவிற்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. தோல் நோய்கள், அம்மை மற்றும் பிற தொற்று நோய்களிலிருந்து விடுபட பக்தர்கள் இந்த ஆலயத்திற்கு வந்து பிரார்த்தனை செய்கிறார்கள். இந்த கோவிலுக்கு மக்கள் நோய் நீங்கும் நம்பிக்கையுடன் வருகின்றனர். சிறப்பு வழிபாடுகள் மூலம் உடல் மற்றும் மன அமைதி கிடைக்கும் என்று நம்புகின்றனர். இந்த 10 கோயில்களும் ஒரு விஷயத்தை சொல்லுது: இந்தியாவில் நம்பிக்கை ரொம்ப பவர்ஃபுல். சில விஷயங்கள் சயின்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, ஆனா மக்கள் அதை மனதால நம்புறாங்க. உங்களுக்கு இந்த லிஸ்ட்ல எந்த கோயில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது? கமெண்ட்ல சொல்லுங்க. இப்படிப்பட்ட வீடியோஸ் இன்னும் வேணும்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.